ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறது ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வச்சு எப்படி ஒரு ஹெல்தியான சூப்பரான இட்லி பொடி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இங்கே ஒரு கடாயில் ஒரு கப் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து ஆட் பண்ணதும் நல்லா வறுத்துக்கோங்க, கைவிடாமல் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி அரைக்கும் போது ஒரு உடன் ஸ்டிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சூடாகாமல் இருக்கும். பொடி அரைக்கும் போது எல்லா பருப்பையும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இது வறுத்ததும் நான் ஒரு அகலமான பிளேட்டில் இதை மாற்றிக்கிறேன். இப்போ நான் அதே கடாயில் ஒரு கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடலைப்பருப்பையும் நம்ம கைவிடாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வறுத்துக்கலாம். இந்த பொடியை நீங்கள் இட்லி, தோசை, உப்புமா எது கூட வேணாலும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நான் அதே பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளாக்ஸ் சீடை தமிழில் ஆலிவ் விதைன்னு சொல்கிறாங்க. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளாக்ஸ் சீட் நல்லா வறுபடும் போது படப்படன்னு வெடிக்கும், இந்த மாதிரி சத்தம் கேட்கும். இதை கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. நான் இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ நான் அதே கடாயில் ஒரு 3/4 கப் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன், வெள்ளை எள்ளு. இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் இதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் எள்ளை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த எள்ளுலேருந்து அந்த எண்ணெய் ஸ்மெல் வரலாம். இந்த பொடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உளுந்து ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் உளுந்தை 2 கப்பாவையும் சேர்த்துக்கலாம். இல்லைனா 1/2 கப்பு உளுந்து, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொப்போர்ஷனில் வேணாலும் மாற்றி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எள்ளையும் வறுத்தாச்சு. இதையும் நம்ம அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயில் ஒரு 20 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே 15 தான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு காரம் கம்மியாக இருந்ததுனால நான் மறுபடியும் இன்னொரு 5 வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பொடி நல்லா ரெட்டாக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி இல்லைனா பேடிகை மிளகாய் ஒரு 5லேருந்து 6 சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. நான் இப்போ அதே பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நான் அதே எண்ணெயில் இங்கே ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டும் நல்லா வறுபடணும். உங்களுக்கு பூண்டு பிடிக்காதுன்னா நீங்கள் அதை விட்டுடலாம். ஆனால் பூண்டு சேர்த்தா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பூண்டு கொஞ்சம் வறுபட்டுருச்சு. அதுலேயே நான் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் நிறையவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டாம்னா விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான். கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் இதை நம்ம சாம்பாரில் இல்லை ரசத்துலலாம் போட்டால் அதை ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி பொடியாக அரைச்சிட்டா அது தெரியாமே சாப்பிட்ருவாங்க. கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் நல்லா வறுபடணும். அதில் எந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுபடணும். அப்போ தான் பொடி ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நான் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாம். நான் இங்கே நிறையவே போட்டு பொடி அரைச்சிருக்கேன். நீங்கள் இதில் பாதி மெஷர்மெண்ட்டில் கூட அரைச்சிக்கலாம்.
இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. தேவைன்னா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். பொடியை எப்போவுமே வந்து நல்லா நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இங்கே அரைச்சிட்டேன். இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விடுறேன். பொடி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணணும். இப்போ நம்ம ஹெல்தியான டேஸ்டியான பொடி ரெடி. டைம் இருக்கும்போது பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டா ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் பிஸியாக இருக்கும்போது. இந்த பொடியை நல்லெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணலாம். Until then, take care. Bye.